உயிர் எழுத்துக்கள் உத்தம சஹாபிகள் எனும் தலைப்பில் சிறப்பு பேருரை நிகழ்த்தி தர இருக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் மாநில தலைவரும் வேலப்பாளையம் உஸ்மானியா அரபிக் கல்லூரியின் பேராசிரியரும் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் அமீருல் உலமா பிஏ ஹாஜா மஹியுத்தீன் பாக்கவி ஹஜரத் ஹஃபிஸஹுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அன்த தத்லுஉ பைனனா في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول. بسم الله الرحمن الرحيم. الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فإن آمنوا بمثل ما آمنتم به فقد اهتدوا الصحابة كلهم عدول. கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்குரிய பாக்கியமான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, முன்னிலை வகிக்கக்கூடிய மேன்மைக்குரிய உலமா பெருமக்களே, எனக்கு முன்னால் இங்கே சிற்றுரை சிற்றுரை என்று இருந்தாலும் இந்த சபைக்கு ஏற்ற பொருத்தமான சிறப்புரையை நிகழ்த்தி அமைந்திருக்கக்கூடிய கண்ணியமிக்க உலமா பெருமக்களே, புனிதமான இந்த சபைக்கு வந்து நமது ஊருக்கு வந்து நமக்கெல்லாம் ஈமானுடைய தெளிவை இன்னும் அதிகப்படுத்துவதற்காக வருகை இருந்து கொண்டிருக்கக்கூடிய மேன்மைக்குரிய ஷேகுனா அவர்களே, மற்றுமுள்ள பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருங்கால வாழ்வுதாழ்விற்கு பொறுப்பேற்க இருக்கின்ற இளை சமுதாயத்தவர்களே, கண்ணியமிக்க தாய்மார்களே, சகோதரிகளே, பேச்சாளனாக இருப்பதை விட கேட்பாளனாக இருப்பது நல்லது. நம்முடைய உள்ளத்திற்கு ஓகை ஊட்டக்கூடிய ஈமானுடைய பிரகாசத்தை உண்டாக்கி தரக்கூடிய அற்புதமான நல்ல விஷயங்களை இங்கே தொகுத்து சொன்னார். தமிழகத்திலே வித்தியாசமான ஒரு விழாவாக நான் இதை பார்க்கிறேன். கண்ணியமிக்க சஹாபிகளுடைய நினைவு தினம். குறிப்பாக நமது ஊரில் பெரும்பாலான பெருமக்கள் எந்த பாரம்பரியத்தில் வருகிறார்களோ அந்த சித்திக் நாயகத்தினுடைய நினைவின் அடிப்படையில் அதை காரணமாக வைத்து சஹாபிகளுடைய நினைவு தினம். ஏனென்றால் அவர்கள்தான் நம்முடைய ஈமானுடைய முன்னோடிகள், இந்த சமூகத்தினுடைய முதல் தர குடிமக்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்திற்கு ஆதாரமானவர்கள். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களை எவ்வளவோ பாராட்டி சொல்கிறார். அந்த சஹாபிகளை பற்றி பேசுவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பியது, அவர்கள் விரும்பக்கூடிய ஒரு காரியம், நம்முடைய ஈமானுக்கு உரமேற்றக்கூடிய ஒரு காரியம். எனவே கண்ணியமிக்க சஹாபிகளை பற்றி நான் நினைத்து பார்ப்பது என்பது இருக்கிறதே அடிப்படையானது. எப்படி நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஒரு முஃமினான மனிதன் தெரிந்திருக்க வேண்டுமோ,
அதே போல அவர்களுடைய ஒப்பற்ற சஹாபிகளான தோழர்களான தீனின் முன்னோடிகளான கண்ணியமிக்க அந்த சஹாபிகளை பற்றியும் ஒரு மூமினான மனிதர் தெரிந்திருக்க வேண்டும். நிச்சயமாக ஒரு மூமினான மனிதர், காரணம் பல சொல்லலாம். ஒரு சரியான ஒரு தலைவர், அந்த தலைவரை பற்றி சரியாக புரிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தொண்டர்கள் தோழர்களை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு தலைவரை பற்றி சரியா புரியணுமானா அவருடைய தோழர்கள் யார், அவர்களுடைய கொள்கைக்காக தோள் கொடுத்தோர் யார், அதிலே வாய்மையாக நின்றவர்கள் யார், அவர்கள் நீதவான்களா, அவருடைய கொள்கையை பற்றி தெளிவாக இந்த உலகத்திற்கு சொன்னவர்களா என்பதும் அந்த தலைவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டிய விஷயங்களிலே தோழர்களை பற்றி தெரிவது முக்கியமானது. தி 100 ஒரு புக் எழுதினாரு மைக்கேல் ஹார்ட். அதில் இந்த 100 பேரில் முதன்மையானவர்களாக சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முற்படுத்துற ஒரு கிறிஸ்தவ சகோதரராக இருந்தார். 2வது ஐசக் நியூட்டனை சொல்றார். 3வது ஈசா அலைஹிஸ்ஸலாமை சொல்றார். கடும் எதிர்ப்பு அவருக்கு வந்தது. ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவராக இருந்து கொண்டு அவர்களை பின்னாலாக்கி சல்லாசலம் முற்படுத்துறதை எப்படி இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? ஆனால் அவர் 3வதாக இவங்களை கொண்டு போனதுக்கான காரணங்களை சொல்லும் பொழுது சொல்கிறார், இன்று இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மார்க்கத்து மதத்தினுடைய நடைமுறைகள், குறிப்பாக இறையியல் கோட்பாடுகள், இன்று இருக்கக்கூடிய அந்த இறையியல் கோட்பாடுகள் என்பது கடவுள் கொள்கையினுடைய கோட்பாடுகள், பாவமன்னிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், திரித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த முக்கடவுளுடைய அந்த நிலைப்பாடு, இதுவெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. அவர்கள் கொண்டாடக்கூடிய புனித பவுல் என்பவரால் அது ஏற்படுத்தப்பட்டது. இன்று இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ மதம் அது செயல்படக்கூடிய இந்த விதம், அவர்கள் வைத்திருக்கக்கூடிய கொள்கையும் கோட்பாடுகளும் ஈசா அலைஹிஸ்ஸலாமால் கொண்டு வரப்பட்டதல்ல. புனித பவுல் என்றவர்களால் கொண்டாடப்படக்கூடிய அவரால் தான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நடைமுறைகள் இருக்கிறது என்று சொல்றார். அப்படியானால் தோழர்கள் உண்மையாளர்களாக, சத்தியவான்களாக, நீதவான்களாக அந்த தலைவர் எந்த கொள்கை இந்த உலகத்தில் எடுத்து சொன்னாரோ அதை அப்படி எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பது என்பதும் அந்த தலைவரை பற்றி நாம் தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான காரியங்கள். பொதுவாக ஒரு கம்பெனி, ஒரு அமைப்பு, ஒரு ஸ்தாபனம் அது சீரா இயங்க வேண்டுமானால் அதற்கு அடுத்த கட்ட தலைமை வழிகாட்டக்கூடிய ஆட்களை உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த தீனுக்கு மிக சரியான பொருத்தமான காரியங்களை செய்தவர்கள் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறப்பாக அந்த காரியத்தை செய்தார். அருமையானவர்களே, எனவே ஒரு தலைவரை பற்றி தீர்க்கமாக, தெளிவாக, சிறப்பான முறையில் அறிய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய தோழர்களை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். அவர்களுக்கு தோள் கொடுத்தவர்களை பற்றியும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய நியாயங்களை, நீதியை நாம் விளங்கியிருக்க வேண்டும். சொன்னதை அப்படி சரியாக சொன்னார்களா என்பதையும் நாம் புரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமய தலைவர் மாத்திரமல்ல. ஒரு சமய தலைவர்னா அவரை பின்பற்றக்கூடிய சீடர்கள் அவர்களை கொண்டாடுவார்கள், கண்ணியம் செய்வார்கள், மரியாதை செய்வார்கள். இது யதார்த்தமானது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமய தலைவர் மாத்திரமல்ல, ஒரு அரசியல் தலைவரும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவரும் கூட. எனவே சமய தலைவராக மாத்திரம் இருப்பது என்பது வேறு, அதே நேரத்தில் ஒரு அரசியல் தலைவராக இருந்து அந்த தொண்டர்களை வழிநடத்துவது என்பது வேறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசியல் தலைவராக இருந்தார்கள். உடைய தோழர்களை அரசியலில் ஈடுபடுத்தினார்கள்.
பல மாகாணங்களுக்கு கவர்னர்களாக, அதிகாரிகளாக, பொறுப்பாளர்களாக நியமித்தார்கள். ஆனாலும் கூட உலக வரலாறு சந்தித்திராத புனிதர்களாக அந்த சகாபாக்கள் இருக்கிறார். அரசியலில் இருந்தாலும் கூட, அரசியல் தொடர்பில் இருந்தாலும் கூட, இந்த உலகம் சந்தித்திராத புனிதர்களாக, மகான்களாக, பாக்கியவான்களாக கண்ணியமிக்க சஹாபிகள் இருந்தார்கள் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். கண்ணியமானவர்களே, சஹாபிகள் யார்? அவர்கள் இங்கே சொன்னதை போல இந்த உலகத்தில் சத்தியத்தின் அளவுகோல்களாக அவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சத்தியத்தினுடைய அளவுகோல் எது? இந்த சஹாபிகளை விமர்சிக்கிறார்கள். இயக்கத்தினுடைய நிலைப்பாடுகளில் உள்ளவர்கள் சஹாபிகளை பத்தி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க, அதை எடுத்து சொன்னா அது பாவமாயிரும். சஹாபிகளை விமர்சிக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சத்தியத்தின் அளவுகோல்களாக மா அன அலைஹி வ அஸ்ஹாபி என்று அவர்களைத்தான் சத்தியத்தின் அளவுகோல்களாக சொன்னார். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா 70க்கும் மேற்பட்ட ஆயத்துகளின் வழியாக சஹாபிகளுடைய கண்ணியத்தை, தியாகத்தை, அர்ப்பணிப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இக்லாஸை சொல்கிறான். யப்தகூன ஃபضلا மின் அல்லாஹி வ ரிضவானா. சஹாபிகளுடைய இக்லாஸை அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான். சஹாபிகளுடைய இபாதத்தை அல்லாஹ் பாராட்டி சொல்கிறான். அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். குலில் ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்கள். எப்படி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே தன்னுடைய மேலான நபித்துவத்திற்காக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ, அதேபோல் தன்னுடைய நபிமார்களுக்கு உண்டான தோழர்களாக, அந்த தோழர்களாக யார் இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். இஹ்தாரஹுமுல்லாஹு லிஸஹ்பத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனிஹி என்று செய்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்களே, தன்னுடைய நபியின் தோழமைக்கும் உலகத்தில் தீனை நிலைநிறுத்துவதற்கும் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், ரப்பினால் தேர்வு செய்யப்பட்டவர். அவருடைய மகத்துவத்தையும் சஹாபிகளுடைய உயர்வையும் சொல்வதற்கு வேறு என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுத்தான் தன்னுடைய நபியின் தோழமைக்காக, தீனை நிலைநிறுத்துவதற்காக. எனவே யாராவது என்னுடைய சஹாபிகளை விமர்சித்தார், யாராவது என்னுடைய சஹாபிகளை விமர்சித்தார், இன்னல்லாஹ இக்தார லீ ஸஹாபியன், அல்லாஹ் எனக்காக என்னுடைய சஹாபிகளை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான். ஃபமன் சப்பஹும், யாராவது அவர்களை திட்டினாலோ விமர்சித்தாலோ, ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களின் சாபமும் உலகத்தின் நன்மக்களுடைய சாபமும் அவர்களுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்லி. அதனாலே அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்காக தரப்பட்டவர்கள் கண்ணியமிக்க சஹாபிகள். அல்லாஹ்வுடைய ரசூலை, குர்ஆனை, ஹதீஸ்களை நமக்கு சொன்னவர்கள் யார்? நம்முடைய சாட்சியாளர்கள் அவர்கள் தானே. வரிசையா ராவிகளை பற்றி சொல்லிக்கிட்டே போலாம். ஆனால் சஹாபிகள் வந்தால் அவர்களை அலச இயலாது, அனுமதி இல்லை. மார்க்க சஹாபிகள் சொன்னார்களா, முடிஞ்சு அவ்வளவு. நம்முடைய தீனின் சாட்சியாளர்கள், மார்க்கத்தின் சாட்சியாளர்கள், குர்ஆனுடைய சாட்சியாளர்கள், ஹதீஸ்களுடைய சாட்சியாளர்கள் அவர்கள் தான். ஒரு சாட்சியை பொய்யாக்கிட்டா அந்த வழக்கு என்ன ஆகும்? ஒரு சாட்சியை பொய் என்று தள்ளிவிட்டால், அவர்களை விமர்சித்தால் இந்த காரியத்தினுடைய முடிவு என்னங்கிறத நம்ம யோசிக்கணும். அதனால்தான் நம்முடைய பெருமக்கள் சஹாபிகளை கொண்டாடினார், சஹாபிகளை கொண்டாடினார். இப்படிப்பட்ட விழாக்கள் செய்வதற்கிறதே நம்முடைய முன்னோர்கள் பாரம்பரியமிக்க நன்மக்களுடைய வழி. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்வார்கள், ஹுப்புஹும் சுன்னத்துன் வ துஆஉன் லஹும் குர்பத்துன் வல் இக்திதா பிஹிம் வஸீலத்துன் வல் லஹ்து மின் ஆசாரிஹிம் ஃபதீலத்துன்.
அஹ்மத் ஹம்பல் ரலியல்லாஹு அவர்கள் என்னுடைய கிதாபி சுன்னாவிலே சொல்வார்கள், சஹாபிகளை நேசிப்பது அது நமக்கு சுன்னத்தாக நடைமுறையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நாம் துஆ செய்வது ரப்பினுடைய குர்பை நமக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு காரியம். அவர்களை நாம் இக்திதா செய்வதுதான், பின்பற்றுவதுதான் நமக்கு வசீலாவாக, நாம் கரை சேர்வதற்குண்டான வசீலாவாக அதுதான் அமைந்திருக்கிறது என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு சொல்வார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இந்த தீனுக்காக அவர்களை தேர்ந்தெடுத்தான் என்பது மாத்திரமல்ல, தக்வாவினுடைய முதல் தரக்கூடிய மக்கள் அவர்கள் தான். வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வகானு அஹக்க பிஹா வஅஹ்லஹா. குர்ஆன் சொல்லுது, தக்வாவினுடைய முதல் தரமான குடிமக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைத்தார்களோ, அவர்கள் எப்படி விரும்பினார்களோ, மனோவாட்டம் எப்படி இருந்ததோ அப்படி நடந்தவர்கள் சஹாபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருப்பம் என்னங்கிறது விளங்கி அதற்கேற்ப தங்களுடைய வாழ்வை அமைத்து உலகத்தில் வழிகாட்டியவர்கள் சஹாபாக்கள். ஹுதைபியாவுக்கு வந்திருக்கிறாங்க. மதீனா முனவ்வராவிலிருந்து உம்ரா செய்வதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளோடு வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அனுமதிக்கவில்லை, எதிரிகள் அதை அனுமதிக்கவில்லை. நீங்கள் மக்காவிற்குள்ளே செல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக சையதுனா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள் உள்ளே குறைஷியரிடத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குறைஷியர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபிகள் சொன்னாங்க, சில பேர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா இஹ்ராம் அணிந்திருக்கிறார்கள், உம்ராவுக்காக எல்லாம் வந்திருக்கிறோம், காபாவுக்கு அருகில் செல்கிறார்கள், எனவே ஒருவேளை அவர்கள் தவாப் செய்து விட்டு வந்து விடுவார்களோ என்று நினைத்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பா செய்ய மாட்டாங்கன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தங்களுடைய சஹாபிகளை பற்றி எப்படி அவர்கள் நினைத்திருந்தார்களோ அது மாதிரி அந்த எதிரிகள் வந்து சொன்னாங்க, நீங்க வர வந்துட்டீங்க, காபா பக்கத்தில் இருக்குது, தவாப் செய்து போங்கன்னு சொன்னாங்க. ஹதரத் உஸ்மான் கனியல்லாஹு சொன்னார்கள், ஓ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹுதைபியா, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாவில் இருக்கிறார்கள், அவர்கள் தவாஃப் செய்யாதவரை நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ விருப்பமும் ஓட்டமும் எப்படி இருந்ததோ அதை விளங்கி இந்த உலகத்திலே நடந்தவர்கள், இந்த உலகத்திலே அதற்குண்டான நிலைப்பாட்டை ஆக்கி கொண்டவர்கள் கண்ணியமிக்க சஹாபி. அதிலேயும் இந்த விழா ஜமாதுல் ஆகிருடைய 22ஆம் நாள் அந்த பிறையில் நடத்துவது என்பது இருக்கிறதே பெருமக்களே, உண்மையிலே முஹப்பத்துடைய உள்ளங்கள் இருந்தால்தான் இப்படிப்பட்ட நாட்களை தேர்ந்தெடுத்து இந்த விழாக்களை நடத்த முடியும். ஜமாதுல் ஆகிர் 22 என்பது சையதுனா சித்தீக்குல் அக்பருடைய நினைவு, சையதுனா அபூபக்கர் சித்தீக்குல்லாவுடைய நினைவு நாள். அவர்களை நாம் நினைப்பது, கொண்டாடுவது, எண்ணுவது என்பது இருக்கிறதே, ரப்பு எவ்வளவு ஆனந்தப்படுவார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆனந்தப்படுவார்கள். இந்த தீனுக்கு நாம் செய்யக்கூடிய மகத்தான சேவை அல்லவா அந்த பெருமக்களை எல்லாம் நாம் நினைவு கூறுவதும் அவர்களை பற்றி மக்களிடத்திலே சொல்லி காட்டுவது. எந்த விதமான மனதிலே ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லாமல் நம்பிக்கையினுடைய உச்சத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொண்டவர்களிலே முதல் தரமானவர்கள் சித்தீக்குல் அக்பர் அவர்கள். அவ்வளவு அழுத்தமான நம்பிக்கை. சொன்ன மாதிரி முதல் நிலையிலேயே உச்சத்தை அடைந்தவர்கள் ஈமானிலே, முதல் நிலையிலேயே. எல்லாம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் என்னை ஈமான் கொண்டவர்களில் சில பேருக்கு ஏதாவது சின்ன சின்ன மாற்ற அபிப்பிராயங்கள் ஆரம்பத்தில் இருந்திருக்கும், ஒரு சின்ன சந்தேகங்கள் மனதில் இருந்துச்சு, ஹதீஸினுடைய வாசம் வருகிறது, கவனத்தில் இல்லை. ஆனால் சித்தீக்குல் அக்பரை தவறுன்னு சொன்னாங்க. சித்தீக்குல் அக்பர் அவர்கள் ஈமானுடைய உச்சம். வியாபாரத்திற்காக சிரியா போயிருந்தாங்க. அங்க வேதத்தை படித்த விற்பனர் ஒருவர் அவங்களை கூப்பிட்டு, நீங்க யாருன்னு கேட்டாங்க. மக்காவாசி, கோத்திரம் குறைசி கோத்திரம், எல்லாத்தையும் சொன்னாங்க. சில அடையாளங்கள்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க. அவங்கள பார்த்து அந்த முன்வேதங்களை படித்தவர் சொல்லி காண்பிக்கிறார். சீக்கிரமாக அரபகத்திலே மக்காவிலே
இறுதி நபி அவர்கள் வர இருக்கிறார்கள். நீங்கள் அவருடைய வசீராக துன்யாவில் இருப்பீர்கள். ஹலீஃபத்துக்கு பாத மௌத்திகி, அவருடைய மௌத்துக்கு பின்னால் அவருடைய ஹலீஃபாவா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னார். சித்திகுல் அக்பர் அவர்கள் யார்ட்டையும் சொல்லல. அபூபக்கரின் ஃபீ நஃப்ஸிஹி, மனசுல தான் வச்சிருந்தாங்க, யார்ட்டையும் இந்த ரகசியத்தை சொல்லல. மக்காவுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் தங்களுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்திய செய்தியை கேள்விப்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறார். நீங்க என்னமோ புதுசா சொல்றீங்களா? ஆம், அல்லாஹ் என்னை இந்த உலகத்தில் நிறைவாக, நபித்துவத்தினுடைய நிறைவாக அல்லாஹ் என்னை ஆக்கியிருக்கிறான். இந்த செய்தியை கூற சொன்னாங்க. முழுமையான நம்பிக்கை கொண்ட சித்திகுல் அக்பர் அவர்கள் என்ன ஆதாரம் கேட்டாங்க. ஷாமில் உங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தி போதாதான்னு கேட்டாங்க சித்திகுல் அக்பர் அவர்கள். ஷாமில் உங்களுக்கு சொல்லப்பட்ட மக்களே, சித்திகுல் அக்பர் அவருடைய நம்பிக்கையினுடைய இன்னும் வலுவான ஒரு நிலைப்பாட்டை ஆரம்பத்திலே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அல்லாஹ் யஜ்தபி இலைஹி மன் யஷாஉ வ யஹ்தி இலைஹி மன் யுனீப் என்ற ஒரு ஆயத்து வரும். அல்லாஹ் சில பேரை தேர்ந்தெடுக்கிறான் ஹிதாயத்துக்கா, சில பேருக்கு அந்த வழியை காட்டுறான். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சஹாபி, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாக ஈமான் கொண்டவர்கள், மகத்தான பாக்கியம். அதே போல கைருன் நாஸ் பஅதல் அன்பியா, நபிமார்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களிலேயே ஆக சிறந்தவர்கள். எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாராவது நபியாக இருக்கிறதா இருந்தா, நபித்துவங்கிறது முடிஞ்சு போச்சு, அதுக்கு பிறகு யாரும் நபித்துவம் என்பது இல்லை, நபிமார்கள் யாரும் இல்லை எனக்கு பின்னாலே. லவ்கா மூசா ஹய்யன் மா வசியஹு இல்லத்திபாய், மூசா என்ற ஹயாத்தா இருந்தா கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கணுமே தவிர அவங்களுடைய நபித்துவத்தை வெளிப்படுத்தும் நேரம் அல்ல அது. எனவே எனக்கு பின்னால் யாராவது நபியாக இருப்பதற்கான தகுதி உள்ளவர் என்று சொன்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு சொன்னார். எங்களுக்கு பாடம் நடத்தும் பொழுது என்னுடைய ஆசிரியர் தந்தை சங்கைக்குரிய ஜெயனுல் ஆபிதீன் ஹஜ்ரத் அவர்கள், வாக்கியாத்தினுடைய உஸ்தாதாக இருந்த ஹஜ்ரத் அவர்கள் பாடம் நடத்தும் போது கேட்கிறாங்க, எனக்கு பின்னாலே இந்த உலகத்தில் யாராவது நபியாக இருக்கிறதுக்கு தகுதின்னு சொன்னா அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் அபூபக்கர் தான் என்னாச்சுன்னு கேட்டாங்க. அப்படியானால் அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய நிலை என்ன? அதற்கு ஒரு நல்ல விஷயம், ரொம்ப நேரம் நம்மள்கிட்ட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, பதிலே அவங்களே சொல்லிடுவாங்க. பரீட்சைக்கு போனாலும் அப்படித்தான், நிறைய உஸ்தாதுமார் மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஆனால் அதிர்த்த பொறுத்தவரையில் பரீட்சை கேட்பாங்க, மாணவர்கள்ட்ட பரீட்சை கேட்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கொஸ்டின் கேட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தாமதமான உடனே பதிலும் சொல்லிடுவாங்க. யார் கேள்வி கேட்டு பதில் சொல்லலையோ அந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லாம அனுப்ப மாட்டார். பரிசு கேட்க போன மாதிரி இருக்காது, பாடம் நடத்துற மாதிரி தான் இருக்கு. அசத் கேட்கிறாங்க, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாராவது நபியாக இருப்பதற்கு தகுதி என்றால் அதற்கு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்படியானால் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு நிலை என்ன கேட்டுட்டு அசத் சொன்னாங்க. அதுக்கு விளக்கம் எழுதுகிறார்கள் பெருமக்கள், என் காலத்திலேயே இந்த உலகத்தில் ஒருவர் நபியாக இருப்பதற்கு தகுதினா அது சித்திகுல் அக்பர்னு சொன்னார். எனக்கு பின்னால் அதற்கான தகுதி என்று பார்த்தால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்றார், நான் வாழும் காலத்திலேயே ஒருவர் நபியாக இருப்பதற்குண்டான தகுதி என்றால் சித்திகுல் அக்பர் அர்த்தம் சொன்னார். ஆனால் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தை முடித்து வைத்து விட்டான். எனவே இல்லை, அவ்வளவு தகுதியையும் ஆற்றலையும் பெற்றவர்கள் சித்திகுல் அக்பர். ஹிஜ்ரத்திலே உடன் இருந்தவர்கள். அதனாலதான் உமர் தான் சொன்னாங்க, வாழ்நாள் பூரா தந்துடுறேன், ஒரு நாளை மட்டும் எங்கிட்ட தந்துருங்க, ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், ஒப்பந்தமே எழுதிடுவோம். என் வாழ்நாளில் நான் என்னென்ன அமல்களை எல்லாம் செய்தேனோ சிக்னேச்சர் போட்டு தந்துடுறேன், அதை போற. ஆனா உங்களுக்கு ஒரு நாள் எங்கிட்ட தந்துடணும்.
பெருமக்களே, ஹிஜ்ரத்தில் இருந்த அந்த நாட்களை அதை கேட்டார்கள் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்றால் அது எவ்வளவு மகத்தானது. ஹிஜ்ரத்தே மகத்துவமானதுதான். லவ்லல் ஹிஜ்ரத் லகுன்து இம்ரான் மினல் அன்சார். ஹிஜ்ரத் இல்லைன்னா நான் ஒரு அன்சாரியா இருந்திருப்பேன் சொன்னாங்க. அந்த ஹிஜ்ரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எல்லாரும் ஹிஜ்ரத்து போறாங்க. சித்திக்களுக்கு வந்து கேட்கிறார்கள், ரலியல்லாஹு அன்ஹு, ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவு வந்து விட்டதே, எல்லாரும் போறாங்களே, பொறுத்துக்கங்க. சைஜஅல்லாஹு லக சாஹிபா, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்ல தோழரை ஆக்குவான்னு சொன்னார். பெருமக்களே, இந்த உலகத்துல யாரையும் சஹாபி இல்ல சொன்னாலும் கூட, சஹாபிகளை எப்படி இல்லைன்னு சொன்னாலும் பெரும்பாவி தான். சித்தீக்குல் அக்பரை யாராவது சஹாபி இல்லை என்று நினைத்தால் குஃப்ர் வந்துடும். ஏன்னா குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அலி சாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இப்படி சஹாபியத் என்பது அல்லாஹ் அருள்வரையிலே அழுத்தமாக நிரூபித்த ஒரு காரியமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்தார். நம்பிக்கையின் ஆழம், ஈமானின் ஆழம். அதனால்தான் மேராஜுக்கு போயிட்டு வந்த உடனே அபூஜையில் வந்து கொண்டாடினா, இவ்வளவு நாள் அப்படி இப்படின்னு சொன்னார். இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா கீழாம போயிட்டு வந்திருக்கிறாரா யார் வானத்துக்கும். முதல்ல சித்தியக்குல் அக்பர் சொல்லணும்னு நினைச்சான். பாருங்க, இவ்வளவு நாள் அப்படி இப்படின்னு சொன்னா, ஆனா இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரி அங்கீலாம போயிட்டு வந்திருக்கிறாங்க. சித்தியக்குல் அக்பர் ரலியல்லாஹு கேட்டு அவங்க சொன்னாங்களான்னு கேட்டாங்க. சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அது சத்தியம், அது உண்மைன்னு சொன்னாங்க. சித்தீக் பெருமக்களே, நம்பிக்கையினுடைய ஆழம், உச்சம், ஈமானுடைய உச்சமாக இருந்தவர்கள். முதல் ஹஜ்ஜினுடைய தலைவராக அல்லாஹ் தஆலா அவருடைய ரசூலா நியமிக்கப்பட்டவர்கள். ஹிஜ்ரி 9ல கடமை ஆச்சுன்னா அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போகல. முதல் ஹஜ்ஜினுடைய தலைவர் அதில் சித்தீக்குல் அக்பர் அவர்கள் தான். அவருடைய தலைமையில் தான் முதல் ஹஜ் என்பது நடந்தது. அரசியல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தான நேரத்தில் ஒரு அரசியல் குழப்பம் ஏற்படாமல் பாதுகாத்த மகத்தான தலைவர் சித்தீக்குல் அக்பர் அவர்கள். என்ன அந்த நேரத்தில் மாத்திரம் கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்திருந்தால் பெரிய அரசியல் குழப்பம் உண்டாகி சஹாபிகள் எல்லாம் நிலைகுலைந்து போயிருந்த நேரம் வெளியே சென்றிருந்த சித்தீக்குல் அக்பர் அவர்கள் வந்து பார்க்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ஹபீபின் திருமுகத்தை முத்தமிட்டு விட்டு திபுத்த ஹய்யம் மையித்தா, ஐயமே தாங்க எப்பவுமே அழகா இருக்கிறீங்க, இனிமேல் உங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. பாராட்டிட்டு வந்து அங்க பார்க்கிறாங்க ஒவ்வொரு ஆட்கள் இருக்கக்கூடிய நிலை. செயலற்று போயிருக்கிறார்கள், பேச முடியாமல் இருக்கிறார்கள். சஹாபி வஃபாத்தே ஆகிவிட்டார்கள். யாராவது ஸல்லல்லாஹு போனாங்கன்னு சொன்னா உமருடைய வாள் பேசும் என்று கர்ஜிக்கிறார்கள். இதற்கு உமரல்லாஹ் இந்த நிலை. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பொருத்தமான எந்த விஷயத்தை சொன்னால் இந்த குழப்பங்கள் எல்லாம், இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அடங்கி சீராகமோ அதை சொல்லக்கூடிய மகத்தான ஒரு அற்புதமான பிரசங்கத்தை செய்தனா சித்தீக்குல் அக்பர் அவர்கள் செய்து அரசியல் குழப்பம் ஏற்படக்கூடிய அந்த நிலையிலிருந்து இந்த உம்மத்தை சீராக வழிநடத்துவதற்குண்டான உயர்ந்த காரியத்தை செய்தவர்கள், வழிகாட்டியவர்கள் செய்தனா அபூபக்கர் சித்தீக் தான். மக்களே, இந்த அந்தஸ்துங்கிறது சாதாரணமானதல்ல. சில வருஷங்களுக்கு முன்னாலே மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள், ஹசனுல்லாவுடைய வழியில் வந்தவர்கள், ஹசனுல்லாவுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள் கேரளாவில் ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க. பிளைட்டினுடைய தாமதம் மற்ற எல்லா சூழ்நிலை நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. ஆனா வந்து அவங்க அடுத்த உடனே பயணப்பட வேண்டியதும் இருக்குது. வந்து தாமதம், ஆனா திருப்பி எடுக்க வேண்டிய நேரத்தில் விளையாட்டு போயாகணும் இல்லையா? அதனால இருக்கவும் முடியாது, பேசவும் முடியாது. நிகழ்ச்சியும் முடிய போகுது, நேரமும் இல்லை. ஆனா இவ்வளவு தூரம் வந்து ஒண்ணுமே சொல்லாம போகணுமா அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை, நீ சொல்லிட்டு போங்களேன்னு சொன்னாங்க. மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள், முஃபக்கிருல் ஆலமுல் இஸ்லாமி, அகில உலக மகத்தான இஸ்லாமிய சிந்தனையாளர் அபுல் ஹசன் அலி நதுவி அவர்கள்
சித்தியக்குல் அக்பர் அவர்கள் சொன்னார்கள், ஐன்கு சுத்தீனவான ஹையும், நான் ஹயாத்தாக இருக்கும் வரை இந்த தீனில் எந்த குறையும் ஏற்படுவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லையா? அதை நம்முடைய கல்வில வைக்கணுங்கிற அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த உலகத்திலே தீனின் மகத்துவத்தை சொன்னவர்கள், அதை நிலைநிறுத்தியவர்கள் சித்தியக்குல் அக்பர் அவர்கள். என்னுடைய அருமை துணைவியார் அஸ்மாவிடத்துல சொல்லியிருந்தாங்களாம், நீ தான் என்னை குளிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. என்னை எல்லா நிலையிலையும் பார்ப்பதற்கு உண்டான ஒரு அனுமதி உனக்கிட்ட உண்டு, நீ தான் என்னை குளிப்பாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாவற்றையும் சிறப்பாக சல்லாசுடைய முஹப்பத்தின் உச்சமாக அவங்களும் 63 வயசுனா இவங்களும் 63 வயசு தான். ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் கடைசி நேரம் வந்தது என்று பார்க்க. அந்த நேரத்தில் செய்தின அலிரலியல்லாஹு அவர்கள் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நேரத்தில் ஒரு பிரசங்கம் செய்தார். வரலாற்று பிரசித்தி மிக்க ஒரு பிரசங்கத்தை செய்தார். ரஹ்மக்கல்லாஹு யா அபா பக்கர், சித்தியக்குல் அக்பர் அவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். குன்த இல்ஃப ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுடைய நேசராக, அவர்களின் அன்பராக, அவருடைய மஹப்பத்திற்கு உரித்தானவர்களாக தாங்கள் இருந்தீர்கள். ஓ மௌதிய சிர்ரிஹி ஓ முஷாவரத்திஹி, அவங்களுடைய ரகசியங்கள், அவங்களுடைய ரகசிய இடமாக எந்த ரகசியமும் சித்தியக்குல் அக்பருக்கு தெரியும். அவருடைய ஆலோசனையின் இடமாக ஸல்லல்லாஹு முதல்ல உங்கள்ட்ட தான் கேட்பாங்க. அவர்களால் தங்களுடைய காலகட்டத்திலேயே இமாமத்திற்கு நியமிக்கப்பட்டவர்களாக எந்த அவங்களுடைய அந்தஸ்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. வல்லாஹி லை யுஸாபல் முஸ்லிமூன பஅத ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமிஸ்லிக அபதா, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பின்னாலே உங்களை கொண்டு உங்களை போல் ஒரு சோதனை இந்த உம்மத்திற்கு வேறு எதுவும் கிடையாது. நீங்க போனது அவ்வளவு பெரிய சோதனைன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இருந்த சஹாபிகள் எல்லாம் கண்ணீர் மல்க அந்த உருக்கமான உரையை கேட்டார் என்று பார்க்க. சஹாபிகள் ஒவ்வொருவரும் ஒரு மாணிக்கம், யாரை நினைத்தாலும் சரி. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைது, யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத் தான் சொன்னார். யாரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வைக்கவில்லை. யாரை பின்பற்றினாலும் அதை கொண்டு உங்களுக்கு ஹிதாயத்தினுடைய நிலைதான் என்று சஹாபிகள் அவ்வளவு பேரையும் பாராட்டி சொன்னவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகளை நாம் படிக்கணும், வரலாறுகளை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலின் மீது அவர்கள் வைத்திருந்த நேசத்தையும் பிரியத்தையும் நாம் படிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அப்படியே அச்சுவார்த்தவர்களாக இருந்தார். அஷரத்துல் முபஷ்ஷராவில் முதன்மையானவர்கள். சில பேர் அதையும் கூட சொல்றாங்க. இப்போ உள்ள இந்த கூட்டத்தாரில் சில பேர் 10 பேர் தான் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்ம். அஷரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்றாங்க இல்லையா, 10 பேர் தான் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்ம். மற்றவங்களும் கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுங்க. இவங்க சீட்டு கொடுத்து அனுப்பணும். இவங்க கைது போட்டாதான் அங்க விடுவாங்க. தெரியும், சாபிகள் அவ்வளவு பேரும் சொர்க்கவாசிகள் என்பதை சூரத்து தௌபாவினுடைய 110வது ஆயத்தை சொல்லி காண்பிக்கிறது. والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم. அல்லாஹ் சொல்லிட்டு வரும்போது சொல்றான், وأعد لهم جنات, அல்லாஹ் அவர்களுக்காக உயர்ந்த சொர்க்கத்தை தயாரித்து வைத்திருக்கிறார். சஹாபிகள் எல்லோரும் சொர்க்கவாசி. அப்பயே நம்ம 10 பேர் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 பேர் ஏன் சொல்றோம்? எல்லாரும் சஹாபிகள்லாம் சொர்க்கத்தை கொண்டு சோபனம் பட்டவங்க சொல்லப்பட்டவர்கள் என்று சொல்ல வேண்டியதானே? நாமே அஷரத்துல் முபஷ்ஷரா சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 பேர் என்று நாம் ஏன் சொல்கிறோம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 10 பேரையும் ஒரே நேரத்தில் ஒரே அடுக்கல சொல்லி காமிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, ஸஅத் ஃபில் ஜன்னா, ஸைத் 10 பேரையும் ஸைத் வரிசையா சொன்னாங்க. இந்த 10 பேரையும் ஒரே நேரத்திலே
சேர்த்து சொன்ன காரணத்தினால் அஷரத்துல் முபஷரா என்று சொல்கிறோமே தவிர, இல்லைன்னா இந்த 10 பேர் மாத்திரம்தான், மற்றவங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அர்த்தம் அல்ல. கூறுகட்ட சில பேர் சொல்வதை போல். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் தீனின் முன்னோடுகளான அந்த நன்மக்கள் யாரை பார்த்தாலும் தியாகத்தின் தியாகத்தின் மறு உருவமாக திகழ்ந்தார். இதற்கு சொன்னதை போல தீனின் உரைக்கல்லாக திகழ்ந்தார். அல்லாஹ் குர்ஆனிலே பாராட்டி சொல்கிறான், உடைய தியாகத்தினுடைய உச்சத்தை சொல்கிறான். அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. அல்லாஹ் சொல்றான், சில நேரங்களில் ஒத்து போனாதான் யாரையாவது பின்பற்றுவோம். சஹாபிகள் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா. உடன்பட இயலாத நேரத்திலையும் கூட அவர்களை அப்படியே பின்பற்றியவர்கள். உடன்பட இயலாத நேரத்திலே கூட உடன்படுவதற்கான சூழல் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்பற்றியவர்கள் தான் கண்ணியமிக்க சஹாபி பெருமக்களே. யாரை சொல்வது, யாரை விடுவது? சஹாபிகளில் எந்த மாணிக்கத்தை எடுப்பது, எதை விடுவது? யாரை எடுத்தாலும் சரி பாக்கியம். ஒவ்வொருவருமே அப்படிப்பட்ட மகத்தான நிலையிலே உள்ளவர். பத்ர் யுத்தத்திற்கு செல்வதற்கு முன்னால், அது யுத்தத்துக்காக வேண்டி ஏற்பட்ட காரியமே அல்லவே. அது வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக சென்ற ஒன்றுதானே. யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய நிலையில் அது மாறியது. அதனால் எதிரிகள் படையெடுத்து இங்கே வந்து விட்டார்கள், வந்து கொண்டிருக்கிறார்கள், நெருங்கி விட்டார்கள். இனிமேல் நாம் பின்வாங்குவது என்பது அது ஒரு கோழைத்தனம், அது நல்லதல்ல ஒரு மூமினுக்கு. எனவே என்ன செய்யலாம் சொல்லி யோசனை கேட்கிறாங்க. முஹாஜிர்கள் எழுந்து 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 அவர்கள் கண்டிப்பாக நாம் எதிர்த்து நிற்போம், அவர்களை எதிர்த்து யுத்தம் செய்வோம் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப கேட்டார்கள். அதை புரிந்து கொண்டார்கள். மதீனாவாசிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் நம்மளை பார்த்து நினைக்கிறாங்கன்னு சொன்னா, அவர்கள் எல்லோரும் விவசாயிகள். முதல்ல இவர்களை போல் யுத்தம் செய்தோ அப்படிப்பட்ட போர்க்களத்தை சந்தித்தோ பழக்கப்பட்டவர்கள் அல்ல, விவசாயிகள். இருக்கக்கூடிய 313 பேரில் அதிகமான பேர் அன்சாரிகளும் தான். அவர்கள் விவசாயிகள். ஏற்கனவே அவங்களுடைய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, நீங்க மதீனாவுக்கு வந்தீங்கன்னா உங்களை நாங்க பாதுகாத்துக்கிறோம், நீங்க யுத்தத்துக்கெல்லாம் அழைக்க வேண்டியதில்லை என்பதுதான் ஒப்பந்தமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள். அதை புரிந்து கொண்ட செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு அற்புதமான பிரசங்கம், அற்புதமான வைர வரிகள். செய்தனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் நம்முடைய ஈமானுக்கெல்லாம் உரமேற்றக்கூடிய, ஈமானை வலுப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு உரையை சையதுனா ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த உலகத்தில் நாங்கள் வழிகட்ட நிலையில் இருந்தோம், எங்களுக்கு ஹிதாயத்தை தாங்கள் ஆக்கி தந்தீர்கள். எப்படியெல்லாம் நாங்கள் உறவுகளை துண்டித்து வாழ்ந்தோம், உறவுகளோடு இணைந்து வாழ்வதை எங்களுக்கு சொன்னீர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த அந்த உபகாரங்களை எல்லாம், ஈமானுடைய பண்புகளை எல்லாம், தங்களை நல்வழிப்படுத்தியதை எல்லாம், ஹிதாயத்தினுடைய வாசலை திறந்தவர்களை கொண்டு சேர்த்த அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லி காட்டிவிட்டு, என்ன செய்ய வேண்டும் நாயகமே, என்ன வேண்டும், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, கடலிலே கொண்டு போய் யமனிலே உள்ள அந்த பஹருல் என்ற கடலிலே எங்களை மூழ்கடிக்க வேண்டும் என்று நீங்கள் உத்தரவிட்டாலும் அதற்கு நாங்கள் தயார். ஸல்லல்லாஹு முகம் மலர்ந்தது பெருமக்கள். அதான் சொன்னேன், அல்லாஹ் குர்ஆனிலே சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? உடன்பட இயலாத ஒரு நிலையிலையும் கூட, உடன்பட அவங்க ஒப்பந்தம் பண்ணிருக்கிறாங்க, தேவையில்லை, ஆனாலும் கூட அல்லதீன தபஊஹு ஃபீ ஸாஅத்தில் உஸ்ரா, அந்த உடன்பட இயலாத கஷ்டமான சிக்கலான அந்த நேரத்திலையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே பின்பற்றியவர்கள், அவர்களுக்காக தங்களை கொடுத்தவர்கள். சஹாபிகளுடைய ஆயிரக்கணக்கான உயர்ந்த பண்புகளிலே ஒன்று ஈசா. எல்லாவற்றையும் விட தங்களுக்கு தேவையாக இருந்த நிலையிலையும் கூட தங்களை விட மற்றவர்களை தேர்ந்தெடுத்தவர். உலகத்தில் எதுவானாலும் தனக்கு போத தானம்,
என்றெல்லாம் பழமொழியே வந்திருக்கிறது. எல்லாத்தை சுயநலத்தினுடைய நிலைவானாக இல்லை இந்த உலகம். ஆனால் அல்லாஹ் சொன்னான், ஈசாவுடைய பண்பை இந்த உலகத்துக்கு செய்தவர்கள் சஹாபி. அது மாத்திரமாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவாசிகள்கிட்ட சொன்னாங்க, எனக்கு பின்னால் உங்களை ஆட்சி செய்பவர்கள் அல் அஇம்மத்துல் குரைஷ், குறைஷிகளுக்குத்தான் அந்த பொறுப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு தெருல இருந்து வேற தெருக்கு போனாலே அவருடைய ஹயாத் வர இவர் அந்த தெருக்காரர்லன்னு கிடக்குது. ஒரு ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போனா சொல்ல வேண்டியதே இல்லை. வேற ஒரு ஊர்ல போய் குடியேறி வாழ்ந்தா அவருடைய பரம்பரையே சொல்லிக்கிட்டு இருக்கும், அவருக்கு இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை என்றால் மதீனாவிற்கு அகதிகளாக வந்தவர்கள் முஹாஜிர்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு பின்னால் உங்களின் ஆட்சியாளர்களாக குறைஷிகள் தான் வருவார், மக்காவாசிகள் தான் வருவார். நீங்கள் சபர் செய்ய வேண்டும், சபர் செய்ய வேண்டும், சபர் செய்ய வேண்டும். எந்த அளவிற்கு என்றால் நீங்கள் ஹவுதுல் கௌசரை சந்திக்கும் வரை சபர் செய்யுங்கள். என் அன்சாரிகளே, அங்கே வாருங்கள், நீங்கள் என்ன கேட்டாலும் நான் அதை கொடுக்க தயார். தியாகத்தின் திருவுருவதாக இருக்கிறவர் சஹாபியுடைய உயர்ந்த பண்பிலே உயர்ந்த பண்பு. உடன்பட இயலாத அந்த கட்டத்திலே கூட, சிரமமான நேரத்திலே கூட சுயநலத்தை தங்களை கொடுக்கிறவர். இன்னொரு சாதனை சாதனை ரபியை காப்பவர்கள் உஹதுடைய யுத்தகலம் முடிகிறது. அந்த நேரத்தில் இன்னொரு வந்துவிட்ட நிலையிலே சாதனை ரபியை அவர்களை காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எங்கே சாதனை ரபியை காணவில்லை? அதே நடந்த பெருமக்களே, நடந்த வரலாற்று நிகழ்வுகள் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ஹபீபுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் அந்த பெருமக்கள். எந்த விதமான சலனமும் இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல், எந்த விதமான பகலத்தையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் கஷ்டப்படலாம், நாங்கள் எல்லாருக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கையை கொண்டு வருகிறது. ஆனால் எந்த விதமான பகலத்தையும் துன்யாவில் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக கொடுத்தவர்கள் சஹாபா. சாதிபு ரபியல்லாஹு அவர்கள் உஹதுடைய யுத்தம் முடிந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எங்கே அந்த சாதிபு ரபியை காணவில்லை என்றார். அதற்கு உபய் இப்னு கஅப் அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் போய் சாதிபு ரபியை பார்த்து வாருங்கள். இன் ராயிதஹு ஃபக்ரஹு மின்னி அஸ்ஸலாம். அப்படி நீங்கள் அவர்களை கண்டால் முதலாவது என்னுடைய சலாமை சொல்லுங்கள். நீங்க எப்படி இருக்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். அதற்கு உபய் இப்னு கஅப் அவர்கள் உஹது யுத்தத்திற்கு சென்று களத்திலே சென்று பார்த்தால் இந்த இடத்திலே ஸஅத் இப்னு ரபீ அவர்கள் குற்றுயிரும் குறைவுயிருமாய் இருக்கிறார், குற்றுயிரும் குறைவுயிருமாய் இருக்கிறார்கள். சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் உங்களுக்கு சலாம் சொன்னார்கள் என்று சொன்னார். நீங்க எப்படி இருக்கிறீங்க என்று விசாரித்து வர சொன்னார்கள் என்று சொன்னார். அதில் செய்தனா ஸஅத் இப்னு ரபீ அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள், ஆனந்தப்பட்டார். தன்னுடைய இக்கட்டான இந்த நேரத்தில் இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, சுவனத்தினுடைய வாசனையை நான் நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸஅத் இப்னு ரபீ அவர்கள் இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா, சுவனத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்தவர வேண்டும். வாழ்நாளுடைய கடைசி நேரம் சுவனத்தினுடைய மகத்தான காட்சிகளை நம் கண்முன்னால் கண்ட நிலையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, ரப்பினுடைய மேலான திருப்தியை பெற்ற நிலையிலே, கலிமத்து தௌஹீதை மொழிந்தவர்களாக நம்முடைய முன்னோர்களான சாலிஹீன்களும் அருளாளர்களும் எப்படி தங்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஹுஸ்னுல் ஹாத்திமாவை கொடுத்தானோ,
இந்த மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் நசீபாக்கி அருள வேண்டும். பெருமக்கள், சையதுனா சஅத் பின் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நான் சுவனத்தின் வாசனையை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புகிறார்கள். 3 காரியத்தை சொல்லி அனுப்புகிறார்கள். தன்னை விசாரிக்க வந்த உபய் இப்னு காபிர் தான் நடத்துது. அதோட அவங்க வஃபாத்தாகிறாங்க. சொன்னார்கள், முதலாவது இந்த கூட்டத்தாரிடத்திலே போய் சொல்லுங்கள், லா உذر لكم عند الله. ஸல்லல்லாஹு விஷயத்திலே நீங்கள் கவனக்குறைவாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே தப்பிப்பதற்கு அல்லாஹ் எந்த வழியையும் வைக்கவில்லை. ஸல்லல்லாஹு விஷயத்திலே கவனக்குறைவாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு எந்த உதவியும் வைக்கவில்லை. அவ்விடத்தில் நீங்க தப்பிக்க முடியாது. கண்ணும் கருத்துமாக கவனமாக இருங்க. அதே போல் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு என்னுடைய சலாமை சொல்லிவிட்டு நீங்கள் இன்னொன்றையும் சொல்லுங்கள். ஸல்லல்லாஹு போய் ஜஸல்லாஹு அன்னா வ அன் ஜமீஇல் உம்மத்தி கைரா. நாயகமே, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும். சொல்லுங்க, சிறந்த கூலியை தரட்டும். ஜஸல்லாஹு அன்னா வ அன் ஜமீஇல் உம்மத்தி கைரா என்று சொல்லுங்க. சொல்லிவிட்டு அவங்க வஃபாத்தாகிறாங்க. சையதுனா உபய் இப்னு காபிர் தான் அவர்கள் ஸல்லல்லாஹு இந்த செய்தியை சொன்ன உடனே ஹஜ்ரத் உபய் இப்னு காபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்க, நஸஹலில்லாஹி வலி ரசூலிஹி ஹய்யன் வ மய்யிதா. அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். சஅத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தாக இருந்த காலத்திலும் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கட்டத்திலேயும் அல்லாஹ் ரசூலுக்காக நன்மையையும் உயர்வையும் தான் நாடி இருக்கிறார்கள் சொன்னாங்க. அதனால்தான் இன்னைக்கும் நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு சென்று அவருடைய புனிதமான ஹதரத்திலே நின்று அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்லிவிட்டு பெருமக்கள் சொல்கிறார்கள், இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று. அல்லாஹ் அந்த நசீபையும் தந்தரல வேண்டும். ஜஸல்லாஹு அன்னா வ அன் ஜமீஇல் உம்மத்தி கைரா. நாயகமே, அல்லாஹ் தஆலா நீங்கள் இந்த உம்மத்திற்காக செய்த தியாகத்திற்கு, இந்த உம்மத்திற்காக உங்களை அர்ப்பணித்த அந்த தியாகத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை தரட்டும் என்று சையதுனா சஅத் பின் ரலியல்லாஹு சொன்னார்களே, இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். கண்ணியமானவர்களே, எனவே கண்ணியமான சஹாபாக்கள், தீனுடைய முன்னோடிகள், தக்வாவின் முதல் தரக்குடி மக்கள், முதலாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான் கொண்ட பெருமக்கள், நமக்கு எல்லா நிலையிலும் மார்க்கத்தினுடைய உரைகள் அந்த பெருமக்கள். அவர்களுக்காக விழா எடுக்கப்படுவது, அவர்களை பற்றி பேசுவது நாம் பாக்கியவான்கள் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் தொடர்பான காரியங்களுக்காக நம்முடைய நேரங்களை ஆக்குவது, அது தொடர்பான காரியங்களில் நம்முடைய பரிமாற்றங்களை, பொருளாதாரங்களை செலவழிப்பது என்பதும் மகத்தான பாக்கியம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நன்மக்களோடு சொர்க்கத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. அல்லாஹ் தஆலா அந்த சீதேவிகளான நன்மக்கள் எந்த பாதையில் நடந்து ரப்பினுடைய திருப்தியை பெற்றார்களோ, அல்லாஹ்வுடைய ஹபீபின் திருப்தியை பெற்றார்களோ, அந்த மகத்தான திருப்தியை பெற்றுக்கொண்ட நன்மக்களாக அல்லாஹ் தஆலா நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்மோடு தொடர்புள்ள எல்லோரையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக என்று துஆ செய்வதோடு, சங்கைக்குரிய ஷேக் அவர்களுக்கு அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை நசீபாக்கி அருள்வானாக. உடைய சேவைகளை, உடைய மகத்தான தர்பியத்தினுடைய பண்பை அல்லாஹ் மென்மேலும் உயர்வானதாக ஆக்கி அதை கொண்டு மிகப்பெரிய ஒரு சமூகத்திலே மாற்றங்களை உண்டாக்கி தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் என்று துஆ செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.